இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷலு கொஸ்கா ஆகியிருக்கேன். இன்றைக்கி கொஸ்கா எப்படி ஆக்குவது வந்து நம்ம ஒரு வீடியோ போனேன். ஒரு சட்டியை எடுத்துக்கோங்க, சட்டியை எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் நெய், தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, உப்பு எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி உள்ளே போட்டுக்குங்க. ஓகேவா? எண்ணெயை ஊற்றிட்டு இஞ்சியை போட்டுக்குங்க. இஞ்சியை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணுன்னே நல்லா வதங்க, அது நம்மளுக்கே தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே அப்படியே புதினாவும் மல்லி வச்சுருப்போம், அதை போட்டு சார் உப்பு போடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் உப்பை போடுங்க. உப்பை போடனே நம்ம தேவையான அளவு உப்பு போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வதக்கணுன்னே தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. ஆமாம், தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. கீழே பிடிக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏன்னா பிடிக்காது, ஆனால் பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிரை ஊற்றுங்க. தயிர் அதை எல்லாமே தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. தயிரை ஊற்றினோடனே புதினா, மல்லி தேவையான அளவு அதையும் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டு நல்லா வதக்குங்க. ஓகேவா? நல்லா வதக்கினோடனே இப்போ கலர் மாறும்பாங்க. வதக்க வந்து கலர் மாறு. சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்மில் வச்சு பாருங்க, ஏன்னா கீழே பிடிக்க பார்க்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு தயிரை ஊற்றுங்க. தயிரை ஊற்றிட்டு அதையும் போட்டு வதக்குங்க. தயிரை போட்டு வதக்கினோடனே நமக்கு தேவையான அளவு மேக்ஸிமம் ஒரு 1 எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கங்க. நல்லா புளிஞ்சிக்குங்க. கொட்டை உள்ள நல்லா எலுமிச்சை பழத்தை புளிஞ்சிட்டு உள்ளே விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கிங்க. தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். அரிசியை போடுங்க. அரிசியை போட்டோன்னே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு பண்ணோடனே அரிசி நல்லா கொதிக்கணுன்னே பாருங்கள், கொஸ்கா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி மணக்குது பாருங்கள். உங்களுக்கு கபன்னு மணக்குதா? கொஸ்கா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. கொஸ்கா ரெடி ஆனோடனே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, நெய் போட்டு தம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இப்போ பிரியாணி கிடையாது, கொஸ்கா ஆகியிருக்கேன்.